தலைப்பு: தங்கக்காசும் தாராள குணமும். ஒரு கிராமத்தில் ராஜு என்ற ஒரு விவசாய செல்வந்தரும் அவரின் மனைவி புவனாவும் வாழ்ந்து வந்தனர். அவருக்கு 3 பிள்ளைகள். முதல் மகன் ஜனன் கடுமையான உழைப்பாளி. இரண்டாவது மகன் ஜெயன் தமிழ் ஆசிரியர். மூன்றாவது மகன் தர்மன் புவனாவின் செல்ல மகன். ஒரு நாள் ராஜு அவர்களை அழைத்து, யார் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த தங்கக்காசு பரிசு என்று ஒரு பந்தயத்தை அறிவித்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து, இந்த காசை கொண்டு ஒரு அறை முழுவதையும் நிரப்ப வேண்டும் என்றார். மறுநாள் காலை பந்தயம் தொடங்கியது. முதல் மகன் ஜனன் நிறைய வைக்கோலை வாங்கி வந்தான். ஆனால் அறையின் ஒரு பகுதி கூட சரியாக நிறையவில்லை. இரண்டாவது மகன் ஜெயன் நிறைய பஞ்சுகளை வாங்கி வந்தான். அதுவும் அறையின் பாதியை கூட நிரப்பவில்லை. மூன்றாவது மகன் தர்மன் 2 பொருள்களை மட்டுமே வாங்கி வந்தான். ஒன்று அகல் விளக்கு, இன்னொன்று ஊதுபத்தி. அவன் அறையில் அந்த விளக்கை ஏற்றி ஊதுபத்தியை பற்ற வைத்தான். அந்த விளக்கின் ஒளி அறை முழுவதும் பரவியது. ஊதுபத்தியின் நறுமணம் அந்த அறையை தாண்டி வீடு முழுவதும் வீசியது. தர்மன் சொன்னான், அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தில் என்னால் இந்த அறை முழுவதையும் ஒளியாலும் வாசனையாலும் நிரப்ப முடிந்தது என்றான். ராஜு மகிழ்ந்து, அற்புதம் தர்மன், பொருட்கள் நிரப்ப முடியாத இடத்தை அறிவாலும் ஒளியாலும் நிரப்ப முடியும் என்பதை நிரூபித்து விட்டாய். இந்த தங்கக்காசு உனக்கே உரியது என்று மூன்றாவது மகன் தர்மனுக்கு அந்த தங்கக்காசை பரிசாக அளித்தார். இதை கண்ட ஜனனும் ஜெயனும் தங்கள் தம்பி தர்மனின் பண்பையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு மகிழ்ந்தனர். நீதி: அறிவு எனும் ஒளி எங்கும் பரவக்கூடியது. அது இருளையும் அறியாமையையும் ஒரு சேர நீக்கும்.